எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் என்ன நைட் டிஃபன் என்ன சாப்பிட்டீங்களா? சமைச்சிட்டிங்களா? சமைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன மணி 9:10 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா. அப்பா வந்து அங்கே போய் ஆஷாட நவராத்திரிக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம உறவுகளுக்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க. சாமி கும்பிட்டு பேரெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்க அம்மா வீட்டில் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி, கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, மதியானம் வச்ச சாப்பாடு இருக்குது, ரசம், சப்பாத்திக்கு மீன் குழம்பு, பாருங்கள் வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இது வந்து தொட்டுக்கிட்டு இது வெங்காயம் கடிச்சிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்பா என்ன சொன்னாங்க, எனக்கும் சப்பாத்தி நீங்கள் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. இந்த எண்ணெய் ஊற்றுற சப்பாத்தி தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக பாருங்கள், அப்படியே கையிலே திருப்பி போட்டுறது அப்படியே. அவ்வளோதான். இன்றைக்கி அம்மா வீட்டில் இவ்வளோ தான் சாப்பாடு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து உறவுகள் வந்து ஆய்சொல்ல சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். அஞ்சலி தேவி அவங்க குடும்பத்துக்கு வாழ்த்து. அஞ்சலி தேவி குடும்பம் பல்லாண்டு அவங்க குழந்தைங்க இருந்தால் அவங்க அப்பா அம்மா குழந்தைங்க உங்க கணவர் எல்லாருமே நல்லபடியாக சிறப்புமாக வாழணும்னு மனசார வேண்டிக்கிறப்பா. வாழ்க வளமுடன், தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்களே நீங்கள் வாழணும்னு வேண்டிக்கிறப்பா. அதே மாதிரி சரஸ்வதி பெங்களூரு அவங்க குழந்தை குடும்பம் சரஸ்வதி பெங்களூர்லேருந்து தீர்க்க சுமங்களே. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்கீங்களோ, குழந்தை குட்டிங்க, உங்கள் அப்பா அம்மா உங்கள் கணவன் நீங்கள் எல்லாருமே சந்தோஷம், கணவன் மனைவி ரொம்ப எனக்குமா சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன், தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்களே நீ இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறப்பா. ருக்யா கானம். ருக்யா கானம் என்ன ஊர்? ஊர்லாம் தெரியல. ருக்யா கானம் தான் அடிக்கடி நமக்கு இது பண்ணுறாங்கல்ல. ருக்யா கானம் நல்லா இருக்கியா? அந்த முஸ்லீம் பொண்ணு. நல்லா இருக்கியாப்பா? வாழ்க வளமுடன், பல்லாண்டு அவங்க குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் கணவன் உங்கள் குழந்தைங்க யாராக இருக்காங்களோ எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் அது இருந்தாலே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கலாமா. தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்களே நீ இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ரிஷிதரணி. ஹாய் ரிஷிதரணி, நல்லா இருக்கியாப்பா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வாழ்த்துறேன். நீங்களும் எந்த நோய் நொடி இல்லாத நல்லபடியாக வாழணும்னு மனசார வேண்டிக்கிறப்பா. வாழ்க வளமுடன். கோவை தீபா. கோயம்புத்தூர் வந்து தீபா. என்ன தீபா, நல்லா இருக்கிறியாப்பா? அகில நான் வந்து 2 டைம் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோன் எடுக்கல. உங்கள் வீட்டுக்கார பேர் வந்து கணேசன், நான் வந்து சரவணன் தெரியாமா நீ சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா சொல்லி அங்கே வந்து அக்கா வீட்டில் பேர் படிக்க சொன்னோம். உங்கள் தம்பிக்கும் நான் வந்து திருமணம் ஆகணுன்றதுக்கோசரம் நான் மனசார வேண்டிக்கிறேன் தீபா. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு உனக்கிட்ட நான் ஃபோன் பேசுகிறேன். நீ தீர்க்க சுமங்கலியாரும் உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். பேத்தி நல்லபடியாக பார்த்துங்க. மகள் வினோதினி. வினோதினி, நல்லா இருக்கியா மாமா? வினோதினி, உனக்காக நாங்கள் வந்து உனக்கு குழந்தை வர வேணும், நீ மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் காதில் கேட்கணும், அதை ரொம்ப நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்களே நீ இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறப்பா. ஓகேங்க, பாய்ங்க.